வணக்கம். இன்னைக்கு காலையில நேத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து மழை பெஞ்சுட்ருக்கு. ரொம்ப அதிகமான மழை. மழை பெஞ்சா வந்து சென்னையில வந்து வசதி பெற்றோர், இல்ல வந்து இயல்நிலை மக்கள் 2 பேருமே வாழக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பாரபட்சம் பார்க்காம தண்ணி நிக்கிறது அப்படிங்கிறது வாடிக்கையாயிருச்சு. அப்படி நேத்தி பெய்த மழையில வந்து எல்லா இடங்களுமே தண்ணி நின்றுருக்கு. கண்ணகி நகர் இந்த குடியிருப்புல வந்து ஒரு தூய்மை பணியாளர் அந்த மழையெல்லாம் வந்து அ வடியாம இருக்கிற ஒரு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க போயிட்டு தூய்மை பணிய மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில அங்க ஒரு கரண்ட் கேபிள் வந்து விழுந்திருக்கு. அந்த தண்ணீல அவங்களுடைய கால் பட்டு, அந்த இடத்திலேயே துடி துடித்து வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உடனே எல்லாருமே வந்து கால் பண்ணியிருக்காங்க ஆம்புலன்ஸ்க்கு. அதற்கு முன்னாடியே வந்து ஈபிக்கும் வந்து கால் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி கொடுமையெல்லாம் வந்து நெறைய இந்த விஷயத்தில இருக்கு. இத பத்தி வந்து பேசுவோம். இப்ப என்ன, இந்த கரண்ட் கேபிள் வந்து விழுந்து கிடந்தது. அதில வந்து வரலட்சுமி வந்து ஆக்சிடென்ட்டா இறந்துட்டாங்க. இதுக்கும் வந்து திமுக அரசாங்கம் தான் காரணம்னு ஒரு 10 நிமிஷம் பேச போறியா? அப்படின்னு கேட்குறீங்க. இல்ல. முதல்ல இந்த கண்ணகி நகர் அப்படிங்கிற இடத்த பத்தி நான் சொல்லணும். இந்த காணொளி பார்த்துட்டு இருக்க பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து கண்ணகி நகர் பத்தி முழுசா தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. சென்னையில இருக்கவங்க சில பேருக்கு கண்ணகி நகருடைய உண்மையான நிலவரம் வந்து தெரியும். ஸோ கண்ணகி நகர பத்தி நான் முதல்ல சொல்றேன். நான் வந்து சமூக பணித்துறை வந்து கல்லூரியில படிக்கிறப்போ வந்து கண்ணகி நகர்ல 6 மாதம் அங்கேயே ஒரு முழு நாள் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, வந்து களப்பணி ஆற்ற வேண்டியது என்னுடைய படிப்புல ஒரு பகுதியா இருந்துச்சு. அதனால ஃபீல்டு ஒர்க் வந்து ஒரு 6 மாசம் நாங்க வந்து பண்ணியிருக்கேன். அதனால கண்ணகி நகருடைய ரூட் காஸ் பிரச்சனைகளோட ரூட் காஸ்ட்ல இருந்து இன்னைக்கு வந்து எவால்வ் ஆயிட்டு இருக்க பிரச்சனை வரைக்கும் நான் வந்து தொடர்ந்து ரொம்ப நாளா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நூக் அண்ட் கார்னர் அங்க இருக்கிற தெருக்கள்லாம் வந்து நடந்து போயிருக்கேன். பல வீடுகள்ல போய் வந்து பல விஷயங்கள் நான் வந்து பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லாம அதுக்கு மேல நெறைய வாட்டி படப்பிடிப்புக்கும் வந்து போயிருக்கேன். ஸோ கண்ணகி நகர் அப்படிங்கிறது என்ன மாரி இடம்னு பார்த்தீங்கன்னா, ஒக்கியம் துறைப்பாக்கம் அப்படின்னு ஓஎம்ஆர்ல ஒரு பகுதி. அந்த இடமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இந்த சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப பாஷான பில்டிங்ஸு, ஐடி செக்டாரால இந்த காரிடரே வளர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நவநாகரிகமான ஒரு இடமா இருக்கும். அங்கருந்து ஒரு 2 தெரு தள்ளி உள்ள போனீங்க அப்படின்னா வந்து, இவ்ளோ பெரிய ஒரு ஹூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆங்கிலத்தில அந்த மாரி வந்து மக்கள் எல்லாத்தையும் ஒரு நெரிசலான ஒரு பகுதியில அடைச்சு வச்சு அத வந்து ரொம்ப ஒரு அழுக்கான பகுதியில மக்கள வாழ்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, வந்து தள்ளப்பட்ட ஒரு இடம் மாரி, எப்புட்றா சென்னைக்குள்ள இவ்ளோ பெரிய இந்த மாரி ஒரு இடம் இருக்கு? இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நவநாகரிகமா, பாஷா இருக்கிற ஏரியா. இங்க உடனே ஒரு 2 தெரு தள்ளி போனாலே, இங்க மக்கள் வாழக்கூடிய பகுதி இப்படி இருக்கே! அப்படிங்கிற மாரி வந்து சத்தியமா சொல்றேன். முதல் வாட்டி பார்க்குறேன். யாருக்கா இருந்தாலும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆச்சரியம்னா, எப்படி இங்க வந்து மக்கள் வாழ்றாங்க? எப்படி இங்க வந்து வாழ்றதுக்கு அரசாங்கம் வந்து அனுமதிக்குது? அப்படிங்கிற மாரி அந்த ஹோல் ஹவுசிங் போர்டே வந்து அந்த கட்டமைப்பே வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அங்க வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நெரிசலான ஒரு ஹவுசிங் போர்ட் பகுதியில. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும்னா, ஆ இன்னைக்கு வந்து கிரைம் ரேட் அதிகமா அந்த இடத்துல கூடியிருக்கிறதுக்கான நெறைய காரணங்கள். இதுக்கு வந்து திமுக, அதிமுக அப்படின்னு பாரபட்சம் பார்க்காம அரசாங்கம் தான் காரணம்னு சொல்லலாம். அவங்களோட மக்களோட வாழ்வ வந்து மேம்படுத்தாம இன்னைக்கு வரைக்கும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 அரசுகள் தான் வந்து பவர்ல இருந்திருக்கு அப்படிங்கிறனால, பழிய 2 பேர் மேலயும் வந்து சமமா தூக்கி போட வேண்டியிருக்கு. இவங்கலாம் எப்போ இங்க வந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனாமிக்கு அப்புறம் நெறைய இடங்கள்ல இருந்து மக்கள அந்த இடத்துலலாம் வந்து வீடு இருக்கிறது மேல் சரியில்ல. பல பேர் வந்து தண்ணீல வீட்ட இழந்துட்டாங்க. அவங்க எல்லாரையுமே கடற்கரை பகுதி அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பா மீனவ மக்கள் நெறைய பேர் கடற்கரை கிட்ட இருந்து கூட்டு வந்துட்டாங்க. மீனவ மக்கள்னு ஏன் பேர் வச்சுருக்கோன்னா, 1000 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, கடற்கரையில தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை, பிழைப்பு எல்லாமே வந்து கடல் பக்கத்தில தான் இருக்கும். அந்த மக்களும் மட்டும் இல்லாம, இன்னும் இன்னும் கஷ்டப்படக்கூடிய, ரொம்ப உழைக்கும் வர்க்கம் சொல்லக்கூடிய நெறைய மக்கள அப்படியே அங்கருந்து பிடுங்கி வந்து, சம்மந்தமே இல்லாம பல கிலோமீட்டர் தூரத்தில அந்த கண்ணகினான்ற ஒரு இடத்துல வந்து அடைச்சு வைக்கிறாங்க. அங்கருந்து தான் அந்த கண்ணகி நகரோட கதை வந்து ஆரம்பிக்குது. இப்போ ஸ்டார்ட்டிங்ல இருந்தப்போ இருக்க ஹவுசிங் போர்டோட இப்போ ரொம்ப பெருசாகி அது ஒரு பெரிய பெரிய ஒரு ஸ்லம்மாவே வந்து மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த இடத்துல நீங்க போனீங்க அப்படின்னா, சுகாதாரம் அப்படிங்கிறத வந்து முழுமையா அந்த மக்களால நெனச்சாலும் வச்சுக்கவே முடியாத மாரி தான் வந்து அரசாங்கம் கட்டமைப்பை ஏற்படுத்தி குடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம, மக்களே அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கணும்னு நெனச்சா கூட, அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல இல்லவே இல்ல. மழை பெஞ்சதுன்னா வந்து பாரபட்சம் பார்க்காம சென்னையில எல்லா இடமே நாஸ்தி தான். இந்த இடத்துல சத்தியமா சொல்றேன், நெறைய பேர் போயிட்டு கால் வைக்கிறதுக்கே யோசிப்பீங்க. இங்க நான் கால் வைக்கணுமா? இத நான் வந்து பார்க்கணுமா? அப்படின்னு யோசிக்கிற மாரி இருக்கும் இடம். ஆனா, அங்க தான் பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஃபேமிலி வந்து அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. எப்படி வாழ்றாங்க அப்படின்னே வந்து தெரியல. அவங்களுக்கு வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்க ஐடி கம்பெனிஸ்ல சின்ன சின்ன வேலைகள் தான் வந்து நெறைய பேர் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி இடத்துல என்ன பாரபட்சம் இருக்கு சென்னையில பொதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈபி ஒயர் வந்து அறுந்து கிடந்திருக்கு. எத்தனையோ வாட்டி கம்ப்ளைண்ட் குடுத்துட்டோம். அது வந்து சரியில்ல. இந்த மாரி அடிக்கடி நடக்குதுன்னு எத்தனையோ வாட்டி கம்ப்ளைண்ட் குடுத்துட்டோம் அப்படின்னு மாசு அங்க சமாதானம் பேச போனார்ல, அதுவும் நிதி உதவி வழங்க போனாரு. அவருகிட்டயே வச்சு சொல்றாங்க. மக்கள பாராட்டுறேன். அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அது பயந்து கொஞ்சம் ஓரம் ஒதுங்கிறாம, அவர்கிட்ட போய் முறையிடுறது மட்டும் இல்லாம, நியாயமான தர்க்கம், வாக்குவாதம் நெறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, பல வாட்டி ஈபிக்கு கால் பண்ணி முறையிட்டுருக்கோம். இத வந்து பார்க்கவே இல்ல அப்படிங்கிறாங்க. இது இப்ப மட்டும் இல்லங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடியும் கண்ணகி நகர்ல பல வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணி ஈபிலேருந்து சரியா வந்து பார்க்காதனால ஒரு பெரிய விபத்து வந்து நடந்துச்சு. இது வந்து இதான் முதல் முறை அப்படின்னு நெனச்சுக்காதீங்க.
இப்போ எல்லாமே வந்து எலெக்ஷன் வர்றதுனால திமுகவோட எல்லா தவறுகளையும் ஹைலைட் பண்ணி எல்லாமே காட்டிட்டு இருக்காங்க. இல்லை, பல நாட்களாக வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி வந்து பல ஆக்சிடென்ட்ஸ் வந்து அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியும் வந்து பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது எது எனக்கு கோவமாக வருதுன்னா, சென்னையிலேயே நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், ஒரு பாரபட்சம் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈபிக்காரங்க வந்து வேலை செய்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பாரபட்சம் இருக்குது. சில இடங்களில் வந்து கரண்ட்டே கட் ஆகாது. சில இடங்களில் கரண்ட்டு கட் ஆகிட்டா ஐயோ அப்படின்னு உடனே சரி பண்ணிடுவாங்க. சில இடங்களில் கரண்ட்டு கட் ஆனால் நீங்கள் கெஞ்சினாலும் சரி, கதறினாலும் சரி, ஃபோன் அடித்து வந்து நீங்கள் சண்டை போட்டாலும் சரி, அதுக்கு மேலே உங்களால் அவங்கள ரீச்சே பண்ண முடியாது. போய் நின்னாலும் 1000 காரணம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து அதை சரி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வந்து போதும்னு ஆயிரும். அந்த கம்ப்ளைண்ட்டை உடனே வந்து நிவர்த்தி பண்ணவே மாட்டாங்க, சரி செய்யவே மாட்டாங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா காசு இருக்கிற, நல்லா வந்து ஹை கிளாஸ் பீப்புள் வாழக்கூடிய பகுதிகளில் ஒரு ட்ரீட்மெண்ட்டும், இந்த மாதிரி ஜன நெருக்கடியான இயல்நிலை மக்கள் வாழக்கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டும் வந்து கொடுத்துட்ருக்கிறது அப்படிங்கிறத நிறைய பேர் ஒத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் இந்த கண்ணகி நகரில் ஏதோ எகத்தாளமாக எப்படி வேணால் இருந்துக்கிட்டோம், அப்புறம் பொறுமையாக போய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கரண்ட் கேபிள் விழுந்து கிடக்குது. இப்போ இவங்க வந்து வரலட்சுமி அப்படிங்கிற தூய்மை பணியாளர் இறந்தது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன குழந்தை இறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது இன்னும் எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான விஷயமா மாறி இருக்கும். எந்த உயிராக இருந்தாலும் உயிர் தான், போனது தான். ஸோ இபி அலட்சியமாக வந்து பல நேரங்கள் செயல்படுது. அதே மாதிரி மக்கள் என்ன சொல்கிறாங்க, மாசு சொல்கிறாரு அந்த பேட்டியில், நாங்கள் வந்து சப்பை கட்டுக்காட்டில் அரசாங்கம் பொறுப்பேற்கணும். வேறு யார் பொறுப்பேற்பா? அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு செலவு நாங்கள் ஏற்றுப்போம். அந்த அந்த செத்த அம்மாவோட அந்த புருஷன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை போட்டு கொடுப்போம் எல்லாம் சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் பெருமையாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் தான் செய்யணும். ஏன்னா நீங்கள் தான் பொறுப்பு. இப்போ வந்து இங்கே தண்ணிலாம் தேங்கி நிற்கிது, இன்னும் வடிகால்கள் சரியாக வந்து சரி செய்யப்படல, மழை சீசன் வந்துருச்சு ஆல்ரெடி அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. நான் ஒரு நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சேவகர்கள் நிறைய பேர் கூட வந்து இந்த பணியை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் சென்னையில் எல்லா இடத்துலையும் தோண்டிக்கிட்டே இருக்கீங்க, வேலை பார்க்குற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கீங்க. எப்போ சம்மர்லேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் மழை சீசனே வந்துருச்சு, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கிட்டு இருக்குது. அதுவும் இந்த மாதிரி மக்கள் நெருக்கடியாக இருக்கக்கூடிய இடத்துல இதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு தெரிஞ்சு அங்கே தண்ணி தேங்க விடாமல் இருக்கிறதுக்கான வேலைகளை நீங்கள் என்ன பார்த்தீங்க? நீங்கள் எப்போ வேணால் போங்கங்க. நீங்கள் சம்மரில் போனால் கூட அந்த இடத்துல நிறைய இடத்துல தண்ணி தேங்கி இருக்கும். அதுவும் கழிவு நீர் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி அப்படியே நிற்கும், அந்த பிளாஸ்டிக் குப்பைகளோடு சேர்ந்து. அப்படி தான் வந்து அரசாங்கம் அந்த இடத்த எப்போவுமே வச்சுருக்கு. இது இன்னும் புதுசாக இப்போ அவங்க செஞ்ச தப்பு திருத்திக்கிறோன்னு சொல்கிற மாதிரி இல்லை. அப்படி இருக்கிறப்போ மழை சீசன் வருதுன்னா 3-4 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கணும். மேபி இந்த இறுதிக்கட்ட பணியில் இருந்தால் கூட பரவாயில்ல. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எந்த அளவுக்கு இவங்க வந்து மழை சீசனை எதிர்கொள்கிறதுக்கான தயாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்கள் வாழ்கிற பகுதியில், குறிப்பாக கண்ணகி நகரில் எப்போவுமே இதே நிலைமை தான், கண்டுக்கிறதே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர் இந்த வார்த்தையை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துறதுனால செய்தி டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பரவிடுச்சு. அதுக்காக இந்த அம்மாவோட உயிர் போய் தான் இது பரவணும்னு இல்லை. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள யார் பார்த்துப்பா? அவங்களோட கல்வியெல்லாம் வந்து ஏற்றுக்கிறேன், 20 லட்ச ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. உடனே 20 லட்ச ரூபா வந்து கொடுத்தீங்க, அதை வந்து நம்ம வந்து பாராட்டுறோம். ஏன்னா அரசாங்கம் பொறுப்பேற்றுட்டு அவங்களுக்கு நிதி உதவி அளிக்குது, அதெல்லாம் ஓகே. இந்த 20 லட்ச ரூபா அப்படிங்கிறது அந்த தாய் ஒரு வாழ்நாள் முழுக்க இருந்து அந்த குழந்தைங்களை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட சமமாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நேரத்தில் வந்து நிலவுது. இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு செய்தி நடந்துச்சு, இந்த சம்பவம் நடந்துருச்சு, உடனே போயிட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கே வந்து அந்த காசு கொடுத்துட்றாங்க அந்த குடும்பத்துக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், போயிட்டு ஆறுதல் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நிதியுதவி வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்து நிதியுதவி வழங்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் சைட்லேருந்து ஒரு நியாயமான அப்ரோச்சாக இருக்கும். அட்லீஸ்ட் அறிவிச்சிட்டு அதுக்கப்புறமா வழங்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டிலே போய்ட்டு காசையிலே கொடுக்குறாங்க. இதை எனக்கு எப்படி பார்க்கணுன்னு தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் நடக்குது, அரசை வந்து குறை கூறுறாங்க, அரசுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நேராக அந்த வீட்டுக்கே போயிட்டு அந்த ஃபேமிலியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வாயை மூடுற மாதிரியான விஷயமா தான் என்னால் பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு. ஆமாம், அரசாங்கம் என்னங்க நிதியுதவி உடனே போய் வழங்குதான், அதை பாராட்டாமல் இப்படி குறை கூறிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. இன்றைக்கி உடனே அவசரமாக போயிட்டு அவரோட புருஷன்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த காசோலையை செலுத்துனது அப்படின்னா, அந்த ஏரியாவில் இருக்க அதிமுக காரங்க, அந்த ஏரியாவில் இருக்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க, இல்லை அந்த ஏரியாவில் இருக்க சோஷியல் ஆக்டிவிஸ்ட், நியாயமாக அரசை வந்து கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவங்க இந்த குடும்பத்துக்கிட்ட வந்து அவங்கள ஏற்றி விட்டு இதை வச்சு ஒரு அரசியல் செஞ்சிட போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால் மட்டுமே உடனே போய்ட்டு அந்த காசோலையை வந்து கையில் கொடுக்கல, வாயில் வச்சு அடைக்கிற மாதிரி தான் வந்து உடனே போய் கொடுத்தது வந்து என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே வந்து அரசியலாக தான் பார்ப்பாங்க. நம்ம வந்து அப்படியே பார்க்காம போனோம். நம்மளும் வந்து அரசியல் பார்வையில் பார்த்தா தான் அவங்களோட ரூட் என்னன்னு நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். அதையும் தாண்டி பல வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்து இந்த சரி பண்ணல அப்படிங்கிறத நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரில. 1912 அப்படிங்கிறது நம்ம போல் ப்ளஸ் ஒரு ஏரியாவுக்கும் ஒரு இபி நம்பர் இருக்கும். எத்தனை வாட்டி இபி நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டோன்னா உடனே எடுத்துட்டாங்க, இல்லை உடனே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? பல இடங்களில் வந்து பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஃபாலோ பண்ணி திரும்ப கால் பண்ணால் கூட ஃபோன் பண்ணி அவங்க வந்து பொறுமையாக சொல்கிற நம்பர்லாம் பார்த்துருக்காங்க. பட் பெரும்பான்மையான நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் வேலை செய்யாமல் இருக்கும், எங்கேஜாக இருக்கும், எடுத்து வச்சுருவாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இல்லை வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏங்க ஒரு கரண்ட் கேபிள் அறுந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அதை வந்து சரி செய்யாமல் உங்களுக்கு வேறு என்னங்க பண்ணியிருக்கு?
சரி கட் ஆயிருச்சு அப்படின்னா, சரியா அவங்க இங்க பெரிய மிஷின் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு நெறைய வாட்டி சொல்லுவீங்க. என்னால ஏத்துக்க முடியுது. ஏன்னா இரவு பகல் பாராம வந்து அந்த நேரத்தில வந்து நீங்க வேலை செய்வீங்க. மழை பெஞ்சுட்டு இருக்க அந்த நேரத்தில கூட வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இந்த கரண்ட் பிரச்சனை வந்தா வேலை செய்ற ஆட்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படிலாம் இருக்கு. பட் ஒரு இடத்துல வந்து கரண்ட் கேபிள் வந்து கட் ஆகி விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா, 1, 2 வாட்டிக்கு மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும், நீங்க வந்து அத சரி செய்யாம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அத விட்டா வேற என்ன வேல? அதானே ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸா உங்களுக்கு இருந்திருக்கணும். அவ்ளோ மக்கள் வாழக்கூடிய அந்த கண்ணகின்ற பகுதிக்கு பொறுப்பாளர்கள்லாம் நெறையா வந்து இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து வச்சிருப்பாங்கல்ல. அதையே வந்து அவங்க உடனே அட்டெண்ட் பண்ணல. இப்ப இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நபரா இருந்ததுனால, உயிரிழப்பு ஒண்ணா போயிட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அது கான்சன்ட்ரேட்டடா அந்த குடும்பம்னு சொல்லி வாய அடைச்சுட்டீங்க. ஒரு 4, 5 குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க இறந்துச்சுன்னா என்னங்க பண்ணியிருப்பீங்க? இபி டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லங்க. பல துறைகள்லயும் நீங்க ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. ஒரு நம்பர் குடுத்துருப்பாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மெத்தனம் தான் காட்டுறாங்க. சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல மட்டும் தான் உடனே ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அதற்கு ஒரு உதாரணம் தான் வரலட்சுமி அவர்களுடைய தூய்மை பணியாளருடைய உயிரிழப்பு அப்படின்னு நான் பார்க்குறேன். சரி நேரத்தில வந்து நம்ம வந்து ஒருத்தர குற்றம் சொல்லிட்டு, இந்த அரசாங்கம் சரியில்லன்னு சொல்லிட்டு போறதுக்கு இந்த வீடியோ பண்ணலங்க. இது வந்து ஒரு ராண்ட் ஏதாவது புலம்பல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா புலம்பலோட நிறுத்திக்கக்கூடாது. இந்த மாரி நம்மளோட பகுதியில ஏதோ ஒரு கேபிள் கட்டாயி விழுந்திருக்கு நீங்க பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடனே என்ன தெரியுமா பண்ணணும்? இபிக்கு கால் பண்ணி சொல்லணும். அது ஒரு கடமை தான். அவங்க வராங்களோ இல்லையோ சொல்லணும். 2, 3 வாட்டி கால் பண்ணணும். பட் அதற்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் செத்தா பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிறக்கூடாது. அது நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தவங்களாவே இருக்கலாம் இல்லையா? அதனால அந்த இடத்த வந்து டெம்பரவரியா வந்து பிளாக் பண்ணிருங்க. ஒரு கயிறு போட்டு கட்டிருங்க 2 சைடுமே. இது வந்து எல்லா இடத்துலயுமே, எல்லா நேரத்திலுமே வந்து செயல்படுத்த முடியும்னு நான் சொல்ல பிராக்டிகல் இல்ல. பட் ஒரு இடத்துல வந்து ஒரு கரண்ட் கம்பத்துலேருந்து கேபிள் கீழ விழுந்திருக்கு அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு தூரமான டிஸ்டன்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு அந்த வழிய அடைக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கயிறு 2 பக்கமும் கட்டிருங்க. எங்க வந்து கேபிள் விழுந்திருக்கோ. இந்த மாரி கட்டினா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உயிரிழப்புகள நம்மளால வந்து தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இப்படி கட்டியிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, "ஓ! அந்த இடத்துல கரண்ட் கம்பி வந்து கழண்டு விழுந்திருக்காம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் சொல்லி எல்லாரையும் நிப்பாட்டிருவாங்க. யாரும் அந்த சைடு தாண்டி போமாட்டாங்க. மிஞ்சி போனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற வழி இல்ல. தப்பா சொல்ல தெருநாய்கள் அடிபட்டு சாவும். ஏன்னா அதுங்களுக்கு தெரியாது. எல்லா வாட்டியும் அதுங்கள யாரும் நிறுத்த முடியாது. அத தாண்டி மக்களுடைய உயிரிழப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னா, இபிக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்றது மட்டும் இல்லாம, இந்த மாரி கேபிள் வயர்ஸ் கீழ அறுந்து அது மழைக்காலம் வரப்போது. சென்னையில மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே வந்து நடக்கலாம். அதனால நம்ம உயிர நம்ம தான் காப்பாத்திக்கணும். அதுக்கப்புறம் தான் அரசாங்கம் வரும். அதனால இந்த மாரி ஒரு கயிற போட்டு கட்டி அந்த இடத்துல யாரும் வராம பண்ண வேண்டியது, அந்த நேரத்தில நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ஸ்டெப் அப்படின்னு தான் என்னால வந்து பார்க்க முடியும். ஸோ இதே மாரி வந்து ஒரு உயிரிழப்பு வந்து திருப்பியும் ஏற்படக்கூடாது. இவ்ளோ மேம்படுத்திட்டே இருக்கோம், என்னென்னவோ பண்றோம், டெக்னாலஜி வளருது அப்படி இப்படின்றாங்க. பட் இந்த கரண்ட் கம்பி வந்து அறுந்து விழுந்து தண்ணீல வந்து சாவறது, யாராவது அடிபட்டு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து வருஷம் வருஷம் நடந்துட்டே தான் இருக்கு. அதுவும் எல்லா மழை சீசன்லயும் ரெக்கார்ட் ஆயிட்டே தான் இருக்க முடியும் ஒரு மரணம். இப்படி ஒரு தூய்மை பணியாளர் தன்னுடைய குழந்தைகள பார்த்துக்கக்கூடிய ஒரு தாய் அவங்க. அவங்களோட உயிர் வந்து போயிருக்கிறது இந்த நேரத்தில மிகவும் வருத்தம் அளிக்குது. அரசாங்கம் இந்த மாரி தவறுகள வந்து நடக்காம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளா இருக்கு இந்த நேரத்தில.